அது சைத்தானை வந்து ஏன் எல்லாம் உலகத்தில் வச்சுருக்கான் அப்படின்னா, தீய சக்திகள் இருக்க தான் நமக்கு வந்து அந்த அவங்கள எதிர்த்து வேலை செய்கிறது நமக்கு வந்து மனுஷனுடைய சுபாவம் அப்படி. என்ன பண்ணாங்க, ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. மனுஷனால் எது இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க வெள்ளைக்காரங்க. என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள ஒரு 10-20 பேர் கொண்டு போய் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு என்னென்னா பிடிக்கும் எல்லாம் கேளுங்க அப்படின்னு. எல்லாம் அந்த சூழல், அவங்களுக்கு வந்து பிடிச்ச சாப்பாடு, அவங்களுக்கு தேவையான என்டர்டெயின்மெண்ட்டு, அவங்க கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. 10 நாள் 20 நாள் 1 நாள் அப்படி ஆயிடுச்சு. ஒரு லாங் பீரியட் விட்டாங்க. இப்போ கேட்டாங்க, எப்படி இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கீங்களான்னு. போர் அடிக்குது. அப்போ மனுஷன் வாழ்கிறதுக்கு அவன் எது இதெல்லாம் தேவையாக இருக்குன்னு நினைக்கிறானோ அது எல்லாம் கிடைச்சாலும் அவனுக்கு வந்து அது திருப்தி அடைக்கல. அப்போ அவனுக்கு என்ன தேவை அப்படின்னா, மனுஷன் வாழ்வதற்கு, அவன் உயிர் வாழணும் அப்படின்னா அவனுக்கு அவசியமான தேவை என்னன்னா அட்வென்ச்சர், ஒரு சேலஞ்ச் இருக்கணும். அதுதான் அவனுக்கு வந்து அவனை வந்து புஷ் பண்ணும். அதுதான் மனுஷனுக்கு வந்து தேவை. மனுஷன் எது இல்லைனாலும் வாழ்ந்துருவான், அட்வென்ச்சர் இல்லைன்னா செத்துருவான். புரியுதா? ஒரு கேம் விளாட்ற கேமர் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் முடிச்சே அவன் தோத்துட்டே இருந்தானா அவனால் அவனுடைய ஸ்கில்லை அவன் டெவலப் பண்ணுறதே எதுக்கு பண்ணுவானே இதுதான். இப்போ நீ ட்ரம் ஸ்லீவ் போடுற, அது உடையுது அப்படின்னா உன் ஸ்கில்லு, உனக்கு அது ஒரு சேலஞ்ச் இருந்தால் தான் அதை வந்து ஆர்வமாக செய்வேன். இன்னைக்கு போடுறேன் பாரு அது உடையாமல் அப்படிங்கிற மாதிரி அது இருக்கும். அதனால் அந்த போட்டி இருக்குது பாரு. அதனால தான் மிசைல் செய்கிறான், இவன் அதை செய்கிறான், அவன் அதை செய்கிறான். இவன் இப்போ S-400 செஞ்சான், அவன் வந்து அதுக்கு பதிலாக அவன் வந்து வேறு டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அவன் உருவாக்குறான். என்ன இவன் வந்து F-35 உருவாக்குனா, இவன் என்ன பண்ணுறான், Su-57 இவன் உருவாக்குறான். அப்போ இந்த போட்டி இருக்குது பாரு, இதுதான் மனுஷனை வந்து உந்தும். இந்த தீய சக்திகள் இவங்க ஒரு பக்கம் இருக்கும்போது இவங்க நம்மளை வீக் பண்ண முடியாது, இவங்க நம்மளை ஸ்ட்ராங் பண்ண போகிறாங்க. புரியுதா? அப்போ வந்து அல்லாஹ் இது புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் அது சொல்கிறான், நிராகரிப்போருக்கு வெற்றிக்கான பாதையை அல்லாஹ் ஒருபோதும் காண்பிக்க மாட்டான். ப்ரொடெக்ஷன் நான் கொடுப்பேன். அதே மாதிரி உங்களை ஒரு மண்ணாங்கட்டியும் பிடுங்க முடியாது. அதான் அல்லாஹ் சொல்கிறேன். நீங்கள் தைரியமாக, நீங்கள் கம்மியாக இருப்பீங்க, நீங்கள் பலவீனமாக இருப்பீங்க, உங்கள்கிட்ட சோர்ஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் பயத்தை போடுவோம். தேவையில்லாத பிரச்சனை, இவங்க மேலே கை வைக்கக்கூடாது, தேவையில்லாமல் பிரச்சனை, இவங்களை டச் பண்ணக்கூடாது, டச் பண்ணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராது. புரியுதா? அப்போது இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இங்கே ரசூலை பார்த்து வேதத்தை உள்ளபடி நீ சொல்லிடணும், இல்லைன்னா தூதுத்துவ பணியை நீங்கள் சரியாக செஞ்சதா ஆகாது அப்படின்னு ஒரு மிரட்டும் போது, அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இவரையே ஒரு சக்தி மிரட்டுதுன்னு அர்த்தம். அப்போது இவர் சொந்தமாக எழுதியிருந்தாருன்னா இப்படியெல்லாம் எழுதி வரா? இப்போது இந்த சாமியார்கள்லாம் புக் எழுதுவாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னை பற்றி புகழ்ந்து தான் எழுதுவாங்க. நான் வந்து எனக்கு வந்து போதனை கிடைச்சது, எனக்கு எந்த பிரச்சனையும் வந்து தாக்குவது கிடையாது, நான் வந்து எல்லாத்தையும் விற்று சிறந்தவன், நான் மனித சக்திக்கு அப்பாற்பட்டவன். இப்போ சமீபத்தில் நம்முடைய பிரதமர் கூட சொன்னார், நான் பயாலஜிக்கலாக பிறக்கலை. எப்படி பயாலஜிக்கலாக பிறக்கலைன்னு என்ன அர்த்தம்? தாய் தந்தை வேறுக்கு பிறக்கல, நான் வானத்திலேருந்து அந்த இறை தூதன்கிற லெவலில் அவர் தன்னை தானே டிக்ளேர் பண்ணுறாரு. இப்படி தான் எல்லோரும் வந்து புக் எழுதுவாங்க. இந்த மதம் உருவாக்குறவங்களும் சரி, ஒரு ஆசிரமம் உருவாக்குறவங்களும் சரி, அவங்களுடைய கால் செருப்பு வந்து ஃபோட்டோ பண்ணி வச்சுருப்பாங்க. 5000 10,000 அந்த செருப்பு வாங்கி அந்த ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கணும். புரியுதா? இப்படி தான் வந்து தங்களை தாமலை ப்ரொவைட் பண்ணுங்க. இங்கே அவரே மிரட்டிக்குவாரா குரானில்? இங்கே எப்படி இருக்கணும், நபியே உன்னை விட சிறந்த முறையில் எடுத்து சொல்பவர் பூமியில் யாரும் இல்லை, இப்படி இருந்தால் ரசூலா எழுதின வேதம்னு இது இருக்கும். இங்கே எல்லாம் மிரட்டுறான். ஒழுங்காக நான் சொன்ன ஆயத்தெல்லாம் ஒன்று விடாமல் நீ சொல்லிடணும், இல்லைன்னு வச்சுக்கோ உன் வேலை வந்து நான் அப்பாயின்மெண்ட் நான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கு நீ சரியான டியூட்டி பண்ணலைன்னு நான் முடிவு பண்ணி உன் மேலே கோவிச்சுக்குவேன். இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்கிறான், என்ன சொல்கிறேன், உன்னுடைய நாடி நரம்பை பிடிச்சிருவேன், நரம்பு பிடிச்சி அப்படி தடிச்சிருவேன், கொன்னுருவேன், வலக்கையால் பயங்கரமாக பிடிப்பேன். இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்கிறான், நபித்துவத்தை போக்கிடுவேன்.
நபின்னு அவ்வளோதான் ஃபிக்ஸா சொர்க்கம்ன்ட்டு பறிச்சுருவேங்கிறான். ரசூலை ஏன் பயந்தாங்க தெரியுமா? நபினா ஒன்றும் இல்லை, அல்லாஹ் ஒன்றும் இல்லை, இறுதி நபி இருந்துட்டு போகுது, அடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா நபி, ஏன் இஷ்டம். அப்போ சொன்ன இறுதி நபின்ட்டு வேலை ஒழுங்காக செய்யலை, தூக்கிட்டேன், என்ன இஷ்டம், என்ன பண்ணுவ? கேட்டால் என்ன பண்ண முடியும்? புரியுதா? அப்படி தான் ஒரு உம்மத்தை கொடுத்தான், வேலை செய்யலை, தூக்கிட்டான். இன்னொரு உம்மத்தை கொடுத்தான், வேலை செய்யலை, தூக்கிட்டான். ஏன் இஷ்டம். அப்போ நான் சொல்லுவேன்ல, நிறைய தடவை சொல்லுவேன், குரானை வந்து நீங்கள் எதை கொண்டும் ப்ரூவ் பண்ண முடியாது, அது படிச்சிங்கனாலே உங்களுக்கு புரியும். இது என்ன ஒரு 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 டாமினேஷனில் அல்லாஹ் பேசுகிறேன் பாரு, எவ்வளோ ஒரு கெத்தாக பேசுகிறேன், எவ்வளோ ஒரு ஃபோர்ஸாக பேசுகிறேன். என்ன வேலை செய்கிறீங்க, கரெக்டாக எடுத்து சொல்லிடணும். அப்படிங்கும்போது இவங்களுக்கு ரசூல்லாவே இப்படி டீல் பண்ணும்போது யூதர்கள்லாம் என்ன நினைப்பாங்க? அப்போ காமன் மக்கள் என்ன நினைப்பாங்க? இது ஒன்றும் யூதர்கள் தங்களை பற்றி என்ன சொல்கிறோம், நாங்கள் அல்லாவுடைய செல்ல பிள்ளைகள், எங்கள் மேலே அல்லாஹ் கோச்சிக்கவே மாட்டான், இப்படி தான் டுமில் விட்டு வச்சுருப்பானுங்க. இங்கே அல்லாஹ் கோச்சிக்கிறான் ரசூலை பற்றி. இத்தனைக்கு வேலை கரெக்டாக பண்ணிகிட்ருக்கார், ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டுருக்கானா, எல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கானா. தாயிஃபில் போய் பிரச்சாரம் பண்ணி பிரச்சனை வரும்போது நான் தப்பாக எதுவும் பேசி பிரச்சனை ஆகலையே, என் மேலே உனக்கு ஒன்றும் கோபம் இல்லை, இப்படி தான் அவங்க பேசுகிறாங்க.